அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுள் நமக்காக பவனி செய்த குருத்தோல ஞாயிற்றில அனைவரும் ஆலயத்திற்கு செல்வோம், பவனியாக செல்வோம், பவனியின் ராஜாவை பணிந்து கொள்வோம். கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீதுக்கு யோனத்தானின் உதவி. பின்பு தாவீது ராமாவில் இருந்த நாவோத்திலிருந்து புறப்பட்டு சென்று யோனத்தானிடம் வந்து, நான் செய்தது என்ன? நான் செய்த குற்றம் என்ன? உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன? பின்பு ஏன் என்னை கொல்ல தேடுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர், ஒரு காலம் இல்லை, நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்தாலோசிக்காமல் என் தந்தை பெரிதோ சிறிதோ எதுவும் செய்ய மாட்டார். இச்செயலை மட்டும் என் தந்தை மறைப்பானேன்? அப்படி நடக்காது என்றார். அதற்கு தாவீது, உன் கண்ணில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என்று உன் தந்தைக்கு நான் நன்கு தெரியும். ஆகையால் யோனத்தான் இதை அறிய நேர்ந்தால் அவன் வேதனை அடைவான் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இது உண்மை. எனக்கும் சாவுக்கும் ஓரடி தூரம்தான் உள்ளது. வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன்மேலும் ஆணை என்றார். அப்போது யோனத்தான் தாவீதிடம், உன் விருப்பப்படி நான் உனக்கு எதுவும் செய்ய தயார் என்றார். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளை அமாவாசை, அரசருடன் நான் பந்தியில் இருக்கும் நாள். ஆனால் 3ஆம் நாள் மாலை வரை வெளியில் சென்று ஒளிந்திருக்க எனக்கு விடை கொடு. உன் தந்தை என்னை காணாதது பற்றி விசாரித்தால், தாவீது தன் சொந்த நகரான பெத்லேஹேமுக்கு சென்றுள்ளான். அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டு பலி இருக்கிறதாம். அங்கே விரைந்து செல்ல என்னிடம் அனுமதி கேட்டான் என்று சொல். அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதி அடைவான். அவர் சிரமுற்றால் அவர் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என அறிந்து கொள்வாய். ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என் மேல் இரக்கம் வை. நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு. நீ ஏன் என்னை உன் தந்தையுடன் கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யோனத்தான், அப்படி உனக்கு நேராது. உனக்கு தீங்கு செய்ய என் தந்தை முடிவு செய்துள்ளார் என நான் அறிந்தால் அதை உனக்கு சொல்லாமல் இருப்பேனா என்றார். பின்பு தாவீது யோனத்தானை நோக்கி, உன் தந்தை உன்னிடம் கடுமையான பதிலளித்தால் அதை யார் எனக்கு தெரிவிப்பார் என்று கேட்டார். அதற்கு யோனத்தான் தாவீதிடம், வெளியில் செல்வோம் வா என்றார். இருவரும் வயல்வெளிக்கு சென்றனர். யோனத்தான் தாவீதை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சான்று பகர்வாராக, நாளை இதே நேரத்தில் அல்லது 3ஆம் நாளில் என் தந்தையின் கருத்தை அறிவேன். அது தாவீதுக்கு சாதகமாயிருந்தால் உனக்கு அதை தெரிவிக்க ஆள் அனுப்ப மாட்டாயனா? ஆனால் என் தந்தை உனக்கு தீங்கு செய்ய விரும்பி உள்ளதை அறிந்தும் அதை நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்காவிடில் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. ஆண்டவர் என் தந்தையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பாராக. நான் தொடர்ந்து உயிருடன் இருந்தால் நான் சாகாதவாறு ஆண்டவன் பொருட்டு என்மேல் இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் மேல் எல்லா எதிரிகளையும் இம்மண்ணிலிருந்து அழித்தொழிக்கும் பொழுது என் வீட்டாரை அழிக்காதிருக்கும்படி இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் எதிரிகளுக்கு தகுந்த பலன் அளிப்பாராக என்று கூறி யோனத்தான் தாவீதின் வீட்டாருடன் உடன்படிக்கை செய்தார். தாவீதின் மேல் கொண்டுள்ள அன்பின் பெயரால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் அவர் தாவீதின் மீது தம் உயிரென அன்பு கொண்டிருந்தார். பின்பு யோனத்தான், நாளை அமாவாசை, உனது இருக்கை காலியாக இருப்பதை கண்டு உன்னை பற்றி விசாரிப்பார். 3ஆம் நாள் உன்னை கண்டிப்பாக தேடுவர். அதனால் நீ முன்பு ஒளிந்திருந்த இடத்திற்கு போ. அங்கே ஏசேல் கல் அருகில் ஒளிந்து கொண்டிரு. நான் குறிவைத்து அம்பு எய்வது போல் அப்பக்கம் நோக்கி 3 அம்புகளை எய்வேன். பின்பு போய் அம்புகளை தேடிவா என்று ஒரு பையனை அனுப்புவேன். நான் அவனிடம், இதோ அம்புகள் உனக்கு இப்பக்கம் கிடைக்கின்றன, அவற்றை கொண்டு வா என்பேனாகில் நீ என்னிடம் வா. ஏனெனில் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உனக்கு பாதுகாப்பு உண்டு, ஆபத்து நேராது. மாறாக இதோ அம்புகள் உன் பக்கம் கிடைக்கின்றன என்று அந்த பையனிடம் சொல்வேனாகில் நீ ஓடிவிடு. ஏனெனில் ஆண்டவரே உன்னை அனுப்பி வைக்கிறார். நீயும் நானும் பேசியவற்றுக்கும் உனக்கும் எனக்கும் நடுவில் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாக இருப்பார் என்றார்.
அதனால் அவ்வாறே தாவீது வயல்வெளியில் ஒளிந்து கொண்டார். அமாவாசை நாள் வந்த பொழுது உணவருந்த அரசர் அமர்ந்தார். அரசர் சோரோரம் இருக்கும் தமது இருக்கையில் வழக்கம் போல அமர்ந்தார். சவுலுக்கு எதிரில் யோனத்தானும் பக்கவாட்டில் அப்னேரும் அமர்ந்தனர். ஆனால் தாவீதின் இருக்கை காலியாக இருந்தது. இருப்பினும் அவனுக்கு ஏதோ நேர்ந்துள்ளது, அவன் தூய்மை என்று இருக்கலாம், கண்டிப்பாக அவன் தீட்டா இருக்க வேண்டும் என்று நினைத்து சவுல் அன்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவீதின் இருக்கை காலியாக இருந்தது. அப்போது சவுல் யோனத்தானை நோக்கி, ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் உணவருந்த வராதது ஏன் என்று கேட்டார். யோனத்தான் சிறுவன் தான் பெத்லகேம் செல்ல வேண்டும் என்று அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். நான் செல்ல விடை கொடு, ஊரில் என் குடும்பத்தார் பலி செலுத்துகிறார்கள், மேலும் நான் அங்கு இருக்க வேண்டும் என்று என் சகோதரனும் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். ஆதலால் உன் கண்ணில் எனக்கு இரக்கம் கிடைத்தால் என் சகோதரர்களை காண என்னை போகவிடு என்றான். இக்காரணத்தினால் தான் அவன் அரச பந்திக்கு வரவில்லை என்று பதிலளித்தார். அப்போது யோனத்தான் மீது சவுல் கடும் சினமுற்று அவரை பார்த்து, பொய்யும் புரட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ, உனக்கும் உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானம் இருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் உயிரோடு வாழும் நாள் வரை நீயும் நிலைத்திருக்க மாட்டாய், உன் ஆட்சியும் நிலை பெறாது. அதனால் ஆள் அனுப்பி அவனை என்னென்ன கொண்டு வா, அவன் சாகவே வேண்டும் என்றான். அப்பொழுது யோனத்தான் தம் தந்தை சவுலிடம், அவன் ஏன் சாக வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று கேட்டான். ஆனால் சவுல் அவரை வீழ்த்த எண்ணி அவரை நோக்கி தம் ஈட்டியை எறிந்தார். அதனால் தாவீதை கொன்றுவிட தம் தந்தை முடிவு செய்து விட்டார் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டார். உடனே யோனத்தான் வெஞ்சனமுற்று பந்தை விட்டு எழுந்து விட்டார். அமாவாசையின் மறுநாள் ஆகிய அன்று அவர் உணவருந்தவில்லை. ஏனெனில் தாவீதை தம் தந்தை இழிவுபடுத்தியது குறித்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். அடுத்த நாள் காலை யோனத்தான் தாவீதை சந்திக்குமாறு ஒரு பையனை தம்முடன் அழைத்து கொண்டு வயல்வெளிக்கு சென்றார். அவர் அப்பையனிடம், நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை எடுத்து வா என்றார். அப்பையன் ஓடும்போது அவனுக்கு அப்பால் ஒரு அம்பை எய்தார். யோனத்தான் எய்த அம்பு கிடந்து எடுத்திருக்க அப்பையன் சென்றபோது யோனத்தான் அவனை கூப்பிட்டு, உனக்கு அப்பால் அல்லவா அம்பு கிடைக்கிறது என்றார். மீண்டும் பையனை உரத்த குரல் கூப்பிட்டு, நிற்காதே, விரைந்து செல் என்றார். அப்பொழுது யோனத்தான் பையன் அம்புகளை பொறுக்கி கொண்டு தன்னிடம் திரும்பினான். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் மட்டுமே அதன் பொருள் தெரியும், ஆனால் அப்பையனுக்கு ஒன்றும் தெரியாது. பின்பு யோனத்தான் தம் படைக்கலன்களை பையனிடம் கொடுத்து, இவற்றை நகருக்கு எடுத்து செல் என்று பணித்தார். பையன் அங்கிருந்து சென்றவுடன் தாவீது தென்புறம் தாம் ஒளிந்த இடத்திற்கு வெளியே வந்து முகங்குப்புற விழுந்து 3 முறை வணங்கினார். அதன் பின் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதார். பின்பு யோனத்தான் தாவீதிடம், நீ சமாதானமாய் செல், ஆண்டவர் பெயரால் நாம் இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உன் வழிமரபிற்கு என் வழிமரபிற்கும் நடுவே என்றென்றும் சாட்சியாய் இருப்பாராக என்றார். பின்னர் தாவீது தம் வழியே சென்றார். யோனத்தான் நகருக்கு திரும்பினார். தொடர்ந்து 21வது பகுதியை வாசிக்கலாம். சவுலிடமிருந்து தாவீது தப்பித்தல். பின்பு தாவீது நோபில் இருந்த அகிமெலக்கிடம் சென்றார். பின்பு தாவீது நோபில் இருந்த குரு அகிமெலக்கிடம் சென்றார். அகிமெலக்கு தாவீதை நோக்கி நடுக்கத்துடன் வந்து அவரிடம், நீ ஏன் தனியே இருக்கிறாய், உன்னுடன் யாரும் வரவில்லையா என்றார். அதற்கு தாவீது குரு அகிமெலக்கிடம், அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டளையிட்டுள்ளார், நான் உன்னை அனுப்பிய நோக்கத்தையும் உனக்கு அளித்த கட்டளையும் ஒருவருக்கும் அறியக்கூடாது என்று அரசர் கூறியுள்ளார். எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியுள்ளேன். உண்பதற்கு இப்பொழுது உம்மிடம் என்ன இருக்கிறது? 2-3 அப்பங்களோ வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார். குரு தாவீதை நோக்கி, தூய அப்பமே என்னிடம் உள்ளது, சாதாரண அப்பங்கள் இல்லை. இளைஞர்களான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதை உண்ணலாம் என்றார். தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை, இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தினாலும் தூய்மை காத்துள்ளனர் என்றார். அதனால் குரு தூய அப்பத்தை அவருக்கு அளித்தார். ஏனெனில் ஆண்டவரின் துருமின்னலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை. அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும். சவுலின் பணியாளர்கள் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருந்து இருக்க நேர்ந்தது. அவன் சவுலின் இடையர்களுக்கு தலைவன்.
அப்பொழுது தாவீது அகிமெலேக்கிடம், இங்கு ஈட்டிய வாளுடன் உள்ளதா? அரசரின் கட்டளை அவசரமானதா இருந்ததால் என் வாளையோ என் படைக்கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார். குரு அவரிடம், ஏலா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாள் அதோ ஏபோத்துக்கு பின்னால் துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டு உள்ளது. நீ விரும்பினால் அதை எடுத்துக் கொள்ளலாம், அதை தவிர வேறு வாள் இங்கு இல்லை என்று கூறினார். அதற்கு தாவீது, அதற்கு நிகரானது வேறில்லை, அது எனக்கு தாரும் என்றார். பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கிசியிடம் சென்றார். ஆக்கிசியின் அலுவலர்கள் அவரிடம், இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீது அன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றனர். தாவீது வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் அரசன் ஆக்கிசை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார். ஆனால் அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற் கதவுகளில் கிறுக்கிக் கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுக செய்து அவர்கள் முன்னில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார். அப்பொழுது ஆக்கிஸ் தன் அலுவலர்களிடம், இதோ இம்மனிதனை பாருங்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள்? என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா? இவன் என் வீட்டினுள் நுழையலாமா என சிரமுற்றான். 22வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். குருக்களை சவுல் கொலை செய்தல். தாவீது அங்கிருந்து புறப்பட்டு அதுல்லாம் என்ற குகைக்கு தப்பி ஓடினார். அவருடைய சகோதரரும் அவர் தந்தை வீட்டாரும் இதை கேள்வியுற்று அங்கு அவரிடம் சென்றனர். சகோதரம் அதை தந்தை வீட்டார் இதை கேள்வியுற்று அங்கு அவரிடம் சென்றனர். ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், சோர்வுற்றோர் யாவரும் அவரிடம் சென்று ஒன்று திரண்டனர். அவர்களுக்கு அவர் தலைவரானார். இவ்வாறு அவரோடு சுமார் 400 பேர் இருந்தனர். தாவீது அங்கிருந்து மோவாபில் உள்ள மிஸ்பேக்கு சென்று அங்கே மோவாபு மன்னனை பார்த்து, கடவுள் எனக்கு என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நான் அறியும் மட்டும் என் தந்தையும் தாயும் உம்மிடம் தங்கியிருக்க அனுமதி தாரும் என்று வேண்டினர். பின்பு அவர் அவர்களை மோவாபு மன்னன் பொறுப்பில் விட்டு சென்றார். தாவீது குகையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் மன்னனிடம் தங்கியிருந்தனர். பின்பு இறைவாக்கினர் காது தாவீதை கண்டு, நீ குகையில் தங்காதே, யூதா நாட்டுக்கு புறப்பட்டு போ என்றார். எனவே தாவீது புறப்பட்டு ஏரேத் என்ற காட்டிற்கு சென்றார். தாவீதும் அவருடன் இருந்த வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை சவுல் கேள்விப்பட்டார். கிபையாவில் இருந்த மலை மீது தாமரிஸ்கு மரத்தின் கீழ் சவுல் கையில் தன் ஈட்டியை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர். சவுல் தன்னை சூழ்ந்து நின்ற பணியாளரை நோக்கி, பென்யமின் புதல்வர்களே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? அவனால் உங்களால் எல்லோரையும் 1000 தலைவர்களாகவும் 100 தலைவர்களாகவும் ஏற்படுத்த முடியுமா? பின் எப்படி எனக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்தீர்கள்? ஈசாயின் மகனுடன் என் மகன் உடன்படிக்கை செய்த போது அதை உங்கள் எவனும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. என் மேல் மனமிருங்கி அதை எனக்கு தெரிவிக்க உங்களை ஒருவனும் முன்வரவில்லையே. இந்நாளில் உங்களது போல் எனக்கு எதிராக சதி செய்ய என் பணியாளரையே என் மகன் எனக்கு எதிராக தூண்டிவிட்டான் என்றார். அப்பொழுது சவுலின் பணியாளருடன் என்ற யோதேமியனாகிய தோயேகு நோபில் உள்ள அகித்தூபின் மகன் அகிமெலேக்கிடம், ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன். அகிமெலேக்கு அவனுக்காக ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் அவனுக்கு வழியுணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார் என்றார். அதை கேட்ட அரசர் அகித்தூபின் மகனாகிய குரு அகிமெலேக்கையும் நோவில் இருந்த அவன் தந்தையின் குடும்பத்து குருக்கள் அனைவரையும் வரவழைத்தார். எல்லோரும் அரசிடம் வந்தனர். அப்போது சவுல், அகித்தூபின் மகனே கேள் என அவரும், இதோ உள்ளேன் என் தலைவரே என்றான். சவுல் அவரிடம், நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு எதிராக ஏன் சூழ்ச்சி செய்தீர்கள்? இந்நாள் வரை அவர் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படி ஏன் அவனுக்கு நீ அப்பமும் வாளும் தந்து அவனுக்கு ஆக கடவுளின் திருவுளத்தை கேட்டறிந்தாய் என்று கேட்டார். அதற்கு அகிமெலேக்கு அரசரிடம், உன் பணியாளர் அனைவரிலும் தாவதை போல் உண்மை உள்ளவன் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும்
மெய்காப்பாளர் தலைவனமாகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ? அவனுக்காக நான் கடவுளின் திருவுளத்தை கேட்பது என்றுதான் முதல் தடவையா? இல்லை. அரசர் தம் பணியாளன் மேலும் என் தந்தை வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம், ஏனெனில் உன் பணியாளனாகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார். அரசர் அவனிடம், அகிமெலேக்கு, நீயும் உன் தந்தை வீட்டார கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார். அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம், நீங்கள் சென்று ஆண்டவரின் குருக்களை கொன்று விடுங்கள், ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடி போனதை அறிந்தும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார். ஆனால் அரசரின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன் வரவில்லை. அப்போது அரசர் தோயேகிடம், நீ சென்று தாவீதுக்கு உடன்பட்ட குருக்களை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். உடனே ஏதோபின் தோயேகு சென்று குருக்களை வெட்டி வீழ்த்தினான். அன்று மட்டும் அவன் 40 ஏபோது அணிந்திருந்த 85 பேரை கொன்றான். மேலும் அவன் குருக்கள் நகராகிய நோபில் ஆண் பெண் சிறுவர் பாலகர் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகியவற்றையும் வாளுக்கு இரையாக்கினான். ஆனால் அகித்தூபின் மகனான அகிமேலேக்கின் புதல்வர்கள் ஒருவரான அபியத்தார் தப்பியோடி தாவீதை அடைந்தார். ஆண்டவரின் குருக்களை சவுல் கொன்று விட்டார் என்று அபியத்தார் தாவீதிடம் கூறினார். தாவீது அபியத்தாரிடம், ஏதோமியன் தோயேகு அங்கு இருந்ததால் அவன் கண்டிப்பாக சவுலிடம் அறிவிப்பான் என்பதை அன்றே அறிந்திருந்தேன். உன் தந்தை வீட்டார் அவனை அனைவரும் இருப்பதற்கு நானே காரணம். என்னோடு தங்கு, அஞ்சாகதே. என் உயிரை பறிக்க தேடுகிறவன் தான் உன் உயிரையும் பறிக்க தேடுவான். ஆனால் என்னோடு நீ இருந்தால் பாதுகாப்புடன் இருப்பாய் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 20, 21 மற்றும் 22 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியமையும் சதாகாலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய குருத்தோலை ஞாயிற்றின் வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.